இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கேக் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாண்டன்ட் ஒர்க்கு தான். இப்ப புதுசா ஃபாண்டன்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சிரமம் இல்லாம வைக்கணும் அப்படின்றதுக்காகவே 1/4 கிலோவா தனித்தனியா இது வந்து 1 கேஜி இருக்கும். 1/4 கிலோவா தனித்தனியா நம்மளுக்கு பேக் பண்ணி குடுத்துருக்காங்க. முந்தி எப்படின்னா ஒரே பேக்கிங்ல வரும். நம்ம எடுத்துட்டு மூடி மூடி அத கவர் பண்ணி வைக்கணும். இப்ப அந்த அவசியமே கிடையாது. அவங்களே பேக்கிங்க மாத்திக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாப்பிலன் கலர்ஸ் தான் யூஸ் பண்றேன். இது ஃபுல்லாமே ஜெல் கலர்ஸ் தான். நம்மளுக்கு வந்துட்டு எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் மட்டும் தான் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம வீட்டுக்கு வாங்குற அந்த அதே கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து நம்ம தட்டிக்கலாம். தட்டிட்டுன்னா ஃபாண்டன்ட்டை கொஞ்சோண்டி பிச்சு நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுல முக்கி முக்கி நல்லா இழுத்து இழுத்து பெனையணும். இது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பெனஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலர்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு 2 ட்ராப் மட்டும் தான் நான் எல்லோ கலர் வந்துட்டு ஃபுட் ஜெல் வந்துட்டு மிக்ஸ் பண்ணேன். அத அப்படியே நம்ம பூரண கொழுக்கட்டை மடிப்போம்ல, அதே மாரி மடிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதே மாரி கார்ன்ஃப்ளவர் மாவுல முக்கி முக்கி பெனஞ்சு இந்த மாரி உருண்டைய எடுத்து வச்சுக்கலாம். அதே மாரி ஆரஞ்சு கலரையும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்ட்ட ஃபோன்ல வீடியோ எடுத்துட்டு ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்துட்டு ஃபோன ஒய்யாம பார்த்துட்டே இருக்க முடியாது. அதனால நான் ஒரு பேப்பர்ல வந்துட்டு இது கலரு என்னென்ன கலர்ன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அத பார்த்து தான் நான் அந்த கார் ஷேப் வந்து செஞ்சேன். நம்ம வந்து வித்தவுட் மோல்டில் தான் கார் ஷேப் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு சம்படத்தோட மூடியை வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பாக வச்சு அப்புறம் டூத் பிக்கை வச்சுட்டு நம்ம கார் ஷேப்பில் வரைஞ்சி அதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நைஃபை வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் மூடியை வச்சுட்டு வீல் செஞ்சுக்கலாம். வீலை பிளாக் கலரில் எம்டியாக விட்டால் நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு 1M நாசில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஒயிட் கலர் ஃபாண்ட்டில் ப்ரெஸ் பண்ணி அதே ரவுண்ட் ஷேப்பை வந்துட்டு அந்த பிளாக் கலர் கார் இருக்குல்ல அந்த டயரு அதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி காரு, கிளவுட்ஸு அதுக்கப்புறம் எல்லோ கலர்ல இதே மாரி காரு அதெல்லாம் செஞ்சு நம்ம வந்துட்டு காய வச்சுக்கலாம் ஃபாண்டன்ட்ட. இந்த கேக்கோட ஃபாண்டன்ட் ஒர்க் அப்புறம் ஐசிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து இன்னொரு கேக் ஆர்டரும் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கிச்சனோட நிலைமைய கடைசியில இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்துட்டு அந்த அழகான கேக் சைடு அந்த சைட மட்டும் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அதோட பேக் ஆஃப் த கிச்சன் வந்து நீங்க பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளோ கேவலமா கிச்சனை வச்சிருக்கேன். நீங்களே காரி துப்புற அளவுக்கு தான் இருக்கும். ஏன் நானே காரி துப்புற அளவுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க வந்துட்டு அழகழகா கேக் செய்கிறாங்க, சும்மா டெலிவரி பண்ணுறாங்க, காசு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பை பாய்.